வெல்கம் பேக் டு த காமன் மேன் யூகேஸ் ஐஸ்லேண்ட் தமிழ் vlog. இது வந்து டே 6 vlog. இன்னும் ஒரு டே தான் இருக்குது எங்களோட ட்ரிப் கூடிய. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அமேசிங் திங்ஸ் பார்க்க போகிறீங்க. எஸ், த மோஸ்ட் ஃபேமஸ் வேல் வாட்சிங் இன் ஐஸ்லேண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் போன வீடியோவில் அக்கிரேரியில் நாங்கள் கேம்ப் பண்ணோம். அடுத்த நாள் மார்னிங்கே கிளம்பியாச்சு. இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ காலையிலேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ணது ரொம்ப ஏர்லினால ஐ திங்க் வி ஆர் ஆல்ரெடி லேட். ஸோ Where are we going now? We're watching it. Follow me online. Have you seen it before? Not really. Never. Right. Never. Let's check the offers. Initial. Huh? ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி லேட்டாக போயிட்டோம். இங்கே வந்து பேட்சாக தான் போவாங்க. ஸோ யாராவது புக் பண்ணுறீங்கன்னா தனியாக புக் பண்ணுங்கள், ஏர்லியாக புக் பண்ணுங்கள், டைமிங் கரெக்டாக புக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஒய் ரெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கும் டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எங்கள் போட்டுன்னு நினைக்கிறேன். என்னால் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. முதல்ல போட்டு ஏறுறது தான் எங்களுடைய பிளான். ஸோ இது ஒரு மினி க்ரூஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ இந்த க்ரூஸ், இந்த கப்பல் உள்ள எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மினி க்ரூஸில் இங்கே வருது. ஸோ வி வர் ஸோ எக்ஸைட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த க்ரூஸுடைய பேக் சைட். இது வந்து சைட் பேமெண்ட். மேலே வந்து ஒரு எலிவேட்டர் மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து கைடு இருக்காங்க, இந்த டீமுடைய கைடு. வேல் வாட்சிங் வந்து ஒரு அமேசிங் திங் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா ஏன்னு நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக். தோ நம்ம ஆங்கர் இறக்கியாச்சு. நம்ம தனுஷ் சொன்ன மாதிரி தம்மா தூண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிற்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி டெக்கில் லாட்ஜ் ஆகிட்டேன். ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய ஸ்பாட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ போட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். அப்படியே நம்ம ஐஸ்லேண்ட் ஃப்ளாகுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஜேர்னி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இது வெரி லாங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து ஒரு ஃபுல் டே ஆகிடும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் புக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் வேல்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கப்பல்லையே வந்து ஒரு கைடு இருக்காங்க. அவங்க தான் டால்ஃபின் கைட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்லையே என்னால் 100% வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வேல்ஸ், இது வந்து நீங்கள் போகிற மாதிரி ஒரு அக்வாரியமோ இல்லை வந்து ஒரு ஜங்கிளில் பார்க்குற மாதிரியோ இல்லை. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வருவாங்க. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ உள்ளே போக முடியுமோ அவ்வளோ உள்ள கப்பல் போவோம். சப்போஸ் வரலைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பிட் வரிடாக தான் இருந்தாங்க. ப்ளஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனேலாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே சின்னதாக ஒரு ஸ்பாட் ஒன்று தெரியல, அதுதான் வேல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேடிட்டே இருக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களால முடிஞ்சது அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்குடைய டைம் மாதிரி கொடுத்துட்டாங்க. 9 o'clock சைடில் ஒரு வேல் தெரியுது, 3 o'clock சைடில் ஒரு வேல் தெரியுது. நீங்கள் அவங்க அலர்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு மைக்லேயோ ஸ்பீக்கர்லேயோ சொல்லுவாங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் வில் வாட்ச் இட். ஸோ இனிஷியலாக நாங்கள் ரொம்ப சேடாக இருந்தோம், என்னடா ஒரு வேலுமே வரலனா. அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் எங்கே போனாலும் அங்கே வந்து ஒரு பெரிய லக் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நாள் தாங்க இருக்குதுலையே அவங்களே வந்து இவ்வளோ வேல்ஸ் பார்த்தது இல்லையா. ஸோ எல்லா வேல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வேல்ஸ் தான். ஸோ அவங்க இன்னொரு சைன் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சுன்னா அது இந்த வேலுடைய பிரெத்து தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த பிரெத், ஷாலோ பிரெத். ஸோ அந்த பிரெத்து வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வேல்ஸ் அவங்களே பார்த்தது இல்லையா. ப்ளஸ் அவங்களே வந்து தனியாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர் ஹெட் வந்து அரவுண்ட் ஐ திங்க் 6,000 to 7,000 or 8,000 தான் நினைக்கிறேன். சரியாக தெரியல. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். பட் இதுலேயே வந்து அவங்க ஃபோட்டோகிராஃபி எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு பர்சனலாக. ஸோ இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வேல்ஸ்லாம் வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை. மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது, நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய அமேசிங் க்ரீச்சர் வந்து அந்த ஓஷனில். இப்போது இந்த வேல்ஸ், இதுதான் வேலுடைய டெய்ல். இதை பார்த்தீங்கன்னா
ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சோன்னே அதுங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களான்னு தெரில, பட் அந்த அலர்ட்னஸ், அதாவது சீன் போடுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம தமிழில், அந்தமாரி இதுங்களும் வந்து சீன் போட்டுகிட்டே இருந்துச்சுங்க. ஃபுல்லாக வந்துருச்சு எல்லா வேல்ஸும் மேலே. ஸோ ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் சப்போஸ் அந்த தண்ணியில் விழுந்தால் நம்ம கதை என்ன ஆகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. சில க்ளோஸ்அப் ஷாட்ஸும் நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அதை தவிர இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில வேலுடைய க்ளோஸ்அப் ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன். ஸோ வேல் வாட்சிங் இஸ் மஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு வேலுடைய டெய்ல். அதை தவிர பார்த்தீங்கன்னா அக்குரேரியில் இந்த வேல் வாட்சிங் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் சிட்டிலேயும் இருக்குது, ஐஸ்லேண்ட்லேயும். பட் அங்கே அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. ஏன்னா அக்குரேரி வந்து அப்பு நார்த்தில் இருக்குது. அதாவது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இந்த ஓஷனில் வேல்ஸ் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அக்குரேரியில் வந்து புக் பண்ணோம். ஸோ எல்லாமே எங்களுடைய ட்ராவல் இட்டினரியில் நாங்கள் டீட்டெயிலாக பிளான் போட்டு வச்சுருக்கோம். இதை பர்ச்சேஸ் பண்ணோன்னா ப்ளீஸ் ட்ராப் இன் யுவர் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் வேரியஸ் பிளேசஸ் இருக்குது. நாங்கள் போகாத பிளேஸஸும் இதில் போட்டு வச்சுருக்கோம். எங்களால் முடிஞ்சது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை தவிர ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் ஆஃப் தி வேல். ஸோ இந்த வேல் வாட்சிங்கில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எதையும் ஃபீட் பண்ணலாம் முடியாது. நம்ம ஊரில் மாதிரி வந்து நீங்கள் சுவிட்செலாம் போடலாம் முடியாது. ஸோ அதை வருவதை நீங்கள் பார்த்து அருமையாக என்ஜாய் பண்ணோம். முக்கால்வாசி பேர் ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தாங்க. எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க அந்த வேவ்ஸ்லாம் பார்த்தோன்னா. ஏன்னா ஒரு நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு திங்ஸை வந்து பார்க்கவே முடியாது. எப்போவுமே நம்ம இந்த ஜங்குலோ ஜூலையோ இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வேல் வாட்சிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் தேவை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கட் பண்ணி ஃபுட்டேஜஸை தான் போட்டுருக்கேன். ஆனால் ஒரு வீடியோடைய ஃபுட்டேஜ் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸில் ஒரு 3-4 மினிட்ஸ் தாங்க அந்த வேலையே வந்துட்டு போகும். ஸோ எஸ், இது மேலே தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். இவங்க தான் எங்களுடைய கைட். இவங்க வந்து அந்த பார் உள்ள நின்றுட்டு அங்கேருந்து அந்த மைக்கில் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பார்க்கணுன்ட்டு. ஸோ சேஃப்டியை பற்றி எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வேல் வாட்சிங் நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிற டைம் வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours நாங்கள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாம் அலர்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்கே வந்து போட்டில், அதாவது இந்த கப்பலில் ஏறணுமோ அங்கே இறங்கவே முடியல. ஏன்னா வாட்டர் லெவல் ஏறி ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்டாமே வந்துருச்சு. ஒரு செகண்ட் அந்த ஓஷன் வீடியோஸ்லலாம் வர மாதிரி ஒரு ஃபியரே வந்துருச்சுங்க. எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த ஃபுட்டேஜை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், பாருங்களேன். ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி தான். இப்போ அந்த ரன்வேயில் இறங்க முடியலன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல எங்களால் இறங்க முடியலனால கொஞ்சம் தூரமாக போயிட்டு வேறு ஒரு இடத்துல தான் எங்களை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து அவங்களுடைய கேம்பர் வேனோ இல்லை வந்து அவங்களுடைய பஸ்ஸோ டூர் பஸ்ஸோ வந்து எங்களை பிக்கப் பண்ணி லொக்கேஷனுக்கு மறுபடியும் ட்ராப் பண்ணிச்சு. பட் ரொம்ப ரிஸ்கியாக ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா கப்பல் பயங்கரமாக ஆடிட்டே இருந்துச்சு. எல்லா சைடும் தண்ணி உள்ளே வருது. ஸோ எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாங்க, லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு செகண்ட் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வெதர் வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நாங்கள் இந்த இடத்த முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகிறது வந்து டைரெக்டாக வந்து ரேஜாபேக் கேபிட்டல் சிட்டிக்கு தான் போகிறோம். ஏன்னா எங்களுடைய எல்லா ட்ரிப்புடைய பிளேசஸ் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். ஸோ அதில் இருக்கிற சில ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே அமேசிங் ஃபோட்டோஸுங்க, லைஃப் டைம் மெமரபிள் ஃபோட்டோஸ். இதெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் பார்க்கணுன்னு நான் ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து நாங்கள் அடுத்தது வந்து ரேஜாபேக் கேபிட்டலுக்கு போகிறோம். ஏன்னா எங்களுடைய டே 6 இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. டே 7 நாளைக்கு தான் லாஸ்ட் டே. அந்த டேக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். மறுபடியும் லாங் ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து பியூட்டிஃபுல் டிராஃபிக் லைட்ஸுங்க, ஹார்ட்டில் இருக்குது. அது ரொம்ப கேப்சரிங்காக இருந்துச்சு இந்த ஊரில். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரைவ். ஏன்னா நார்த்லேருந்து டேரெக்டாக டவுன் சவுத் போனோம். ஸோ நாங்கள் நடுவில் வந்து ஒரு இடத்துல பிரேக் போட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியான பசிங்க. ஆமாம், செம்ம பசி. ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நாங்கள் ஸ்டாப் பண்ண இடம் ரொம்ப அருமையான இடம். அந்த குக்கிங் சவுண்டு அது எல்லாமே வந்து ஒரு சரியான ஃபீலுங்க.
செம்ம ஃபுட் சாப்பிட்டோம். ஆக்சுவலி செம்ம ஃபுட்டுன்னா நம்ம ஊர் ஃபுட் இல்லை, பட் முடிஞ்ச அளவு நான்வெஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன நான்வெஜ்ஜில் எங்களால் பண்ண முடியுமோ அது எல்லாமே குயிக்காகவே பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ். Day 7 வெரி இம்பார்ட்டண்ட் டே, த ஃபேமஸ் ப்ளூ லகூன் ரெசார்ட்டை பற்றி நான் போட போகிறேன். ஸோ மறக்காத பாருங்கள். ஸோ டோன்ட் forget to always like, share and subscribe the commonman.uk. So have a great things ahead and see you. Bye bye.